இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நான் நிறைய சுவிசேஷங்களோ இந்த ஏதாவது எப்பயுமே ஒரு சம்பவம் சொல்லுவேன். இன்றைக்கும் சம்பவங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மனசில் அதிகமாக பட்டது, சம்பவம் வேண்டாம், கருத்துக்களே பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் க்ளூ கொடுக்குறேன். அது எந்த புக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் க்ளூ மாத்திரம் தான் கொடுப்பேன், நீங்கள் தான் சொல்லணும் என்ன புக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு. இது புக்கோடைய கருத்து என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவலாக இரு, நான் வேணாங்கல, ஆனால் ப்ராக்டிக்கலாக இருங்க. ஆவிக்குரிய விதத்தில் நல்ல ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, எல்லாம் பண்ணுங்க, உபவாச ஜெபம், சர்ச்சைக்கெல்லாம் வாங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் இது பத்தாது. இதெல்லாம் எதில் காட்டணும்? நடைமுறையில் காட்டணும், செயலில் காட்டணும். புக்கு பேர் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் வர்றீங்க, இயேசுவை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. நான் க்ளூ கொடுத்துட்டே இருக்கேன், அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு நான் சொல்லிடுவீங்க. 5 சாக்லேட் தரேன். இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க, வளர்றீங்க. ஆனால் இதெல்லாம் எதில் காட்டணும்? உங்களுடைய நடைமுறை செயலில் காட்டணும். இன்னொரு க்ளூ கொடுத்துட்றேன். உங்கள் விசுவாசத்தை எதில் காட்டணும்? உங்கள் விசுவாசத்தை நான் சொன்னேன்னா சொல்லிடுவீங்க, உங்கள் கிரியையில் காட்டணும். அப்பா யாக்கோபு, வரேன், ஊழியம் பண்றேன், இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் ஒரு காயினுக்கு ஒரு சைடு, தலை தான். ஆனா பூ என்ன? பூ தான் வாசம், சரியா? தலை நல்லா இருக்கு, பூ வேணும், அப்பதான் ஒரு காயின் ஃபுல்லா ஆகும், சரியா? இன்னைக்கு சபை ஒரு சைடு தான் நல்லா கொடுக்குறாங்க, ஆராதனை இதெல்லாம் நல்லது, வேணும். 2 சைடுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், சரியா? அதனால யாக்கோபுட்ட போனீங்கன்னா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? அப்பா ஸ்பிரிச்சுவலா இரு, வேணாங்கள, எனக்கும் விசுவாசத்தை பத்தி எழுத தெரியும், நானும் விசுவாசத்தை பத்தி எழுதுவேன். எங்க யாக்கோபு பெரட்டிங்க, பார்த்தே வேணாலும் சொல்லுங்க, ஒரு 3 சாக்லேட் தரேன். யாக்கோபு என்ன பண்றாருன்னா விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்காக, யாக்கோபு செயல் மாத்திரம் பேசல, விசுவாசத்தையும் பத்தி பேசுறாரு. ஒரு 3 பழைய ஏற்பாடு கதாபாத்திரங்களை சொல்றாரு. 3 பழைய ஏற்பாடு கதாபாத்திரம், அதுல 2 பேரு ஜென்ஸ், ஒருத்தர் லேடி. 1 ஆபிரகாம். யார் சொன்னது? எலியா. ஜபத்தால நிக்க வைக்க முடியும், விசுவாசம் உள்ள ஜபத்தால நிக்க வைக்க முடியும், பேய வைக்க முடியும். யூ காட் இட்? எப்பயுமே ஒரு வேதாகம கருத்தை நல்ல கவனிங்க. வலியுறுத்தணும்னா புதிய ஏற்பாடு கருத்தை வலியுறுத்துறதுக்கு எது வேணும்? இதை இயேசு செஞ்சார். இதெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறேன், பைபிள் காலேஜில் சொல்லி தருவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசம் வந்துச்சுமா, தப்பான உபதேசம் நிறைய வந்துச்சுமா. ஒரு உபதேசத்தை யாராவது சொன்னாங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வி, பழைய ஏற்பாட்டில் யாராவது உதாரணம் இருக்காங்களா? இதை இயேசு சொல்லியிருக்காரா? ஏங்க கட்டாயம் இது கிறிஸ்தவத்துக்கு தேவைன்னா தீர்க்கதரிசிகள் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. 12 சின்ன தீர்க்கதரிசிகள், 4 பெரிய தீர்க்கதரிசிகள் கட்டாயம் தங்களுடைய ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இயேசு அதை பற்றி சொல்லியிருக்காரான்னு கேட்கணும். இன்னொன்று, 13 நிருபங்களை எழுதி பாதி புதிய ஏற்பாடை வாங்கினது யாரு? பவுல். அவர் சொல்லியிருக்காரான்னு கேட்கணும். இந்த ஏதாவது ஒரு வசனத்திலேருந்து உருவிக்கிட்டு யாராவது பேசுனாங்கன்னா நம்பாதீங்கன்னா, இது கோட் மாதிரி, சரியா? கோட் ஸ்டைல். 1 இல்லை 2, அது மேலே 3 சாட்சிகளால் நிலைவரப்படும், பைபிள்லே போட்டிருக்கு, சரியா? எதா இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இந்த பேசிக் கருத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. யாக்கோபு, ரைட். என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா கேள்வி கேட்கணும் போலயே இருக்கு. இப்போ 2வது வசனம் பாருங்களா, 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, கூப்பிடுறாரா? நான் நல்லா ஃபுல்லா 5 அதிகாரத்தையும் தெரவு பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது 16ஆம் வசனம் பாருங்க. என் பிரியமான சகோதரரே, கூப்பிடுறாரா? நல்லா கூப்பிடுறாரு, நல்லா அட்ரஸ் பண்றாரு. 2வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. எல்லாம் யாக்கோபு எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் திறந்து வச்சுக்கணும். 313வது பக்கம். என் சகோதரரே. 5வது வசனம் என் பிரியமான. அப்ப ஸ்டைல் என்ன யாக்கோபுடைய ஸ்டைல் என்னன்னா, மை பிரதர்ஸ், மை பிலவட் பிரதர்ஸ், என்னுடைய பிரியமான. ஆனா இப்படி நல்லா தடவி கொடுத்துட்டு நல்லா பிரியமான சகோதரரே சகோதரன் சொல்லிட்டு ஓங்கி அறையிறாரு. 2 தடவை 2 இடத்துல கேவலமா மோசமா திட்டி கூப்பிடுறாரு. அது என்ன திட்டுன்னு சொல்லிருங்க. இப்ப அட்ரஸ் பண்றாருல, சகோதரரே, பிரியமான சகோதரரேன்னு. ஒரு 2 இடத்துல யாக்கோபு 5 அதிகாரங்கள்ல வேற மாதிரி கூப்பிடுறாரு. எங்க சூப்பரா சொல்றீங்களா, வெரி குட். வீணான மனுஷன் எங்க இருக்கு? 20வது வசனத்துல இருக்கா? இருங்க 2:20 இருக்கா? இருங்க, வெரி குட்.
அண்ணா சூப்பர்ண்ணா. நீ வேஸ்டப்பா, சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட். சாரி கோச்சுக்காதீங்க, யாக்கோபு சொல்றார் சர்ச்சுக்கு வர்றது வேஸ்ட், நீ இருக்கிறதே வேஸ்ட், வீணான மனுஷனே. மோசமான வார்த்தை. இன்னொரு ஒரு வார்த்தை, ஐயோ எல்லா இடத்துலயும் ஒழுங்கா சகோதரன் சொல்லிட்டு இருந்தாரு. உபச்சாரரேன்னு முடிக்க வேண்டியது என்ன, உபச்சாரிகளே, லேடிஸையும் உள்ள கொண்டு வர. சரியா? ரைட். அது எங்கம்மா இருக்கு? 4:4. ஓகே சூப்பர். இது சூப்பர் இல்ல, மோசமான வார்த்தை. ரைட், ஓகே, குட். அவ்வளவுதான். வேற எங்கேயும் தேடாதீங்க. ஏதாவது இருந்தா தேடி கண்டுபிடிச்சு ஐயாவுக்கு சொல்லலாம், நாங்களாம் வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட், குட். ஓகே, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த யாக்கோபு நிருபத்தை புரிஞ்சுக்கணும். அந்த எழுத்தாளர் என்ன மூடோட மைண்டோட எழுதுறாரு, ஏன் எழுதுறாரு. சரி, இந்த முழு 5 அதிகாரமும் இந்த கடிதமும் எழுதுறதுக்கு முக்கியமான கீவேர்ஸ், கருத்து வசனம் இல்லைன்னா திறவுகோள் வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னு சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. திறவுகோள் வசனம் இல்ல திறவுகோள் கருத்தையாவது சொல்லுங்க. அந்த கருத்தை சொன்னீங்கன்னா வசனத்தை பண்ணிடலாம். வெரி குட். 3:13 வாசிங்க. ஞானின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க ஞானம் இருக்குங்கிறீங்களா? விவேகம் இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணுங்க, உங்க ஞானத்தை சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே, அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. கேட்டா அறிவுள்ள புள்ளங்கிறீங்க, ஞானம் உள்ள புள்ளங்கிறீங்க, விசுவாச புள்ளங்கிறீங்க, அபிஷேகம் பண்ண புட்ட புள்ளங்கிறீங்க, கண்மலை பிரேயர் ஹவுஸ் பிலீவர்ஸுங்கிறீங்க, பெண்டிகாஸ்டல் பிலீவருங்கிறீங்க. எல்லாம் நல்லதுங்க, வச்சுக்கங்க. ஆனா எதுல காட்டுங்க? கமான். உங்கள் கிரியைகளை சாந்தத்தோட நல்ல நடக்கை, அண்டர்லைன் பண்ணுங்க, நல்ல நடக்கை, குட் கான்டாக்ட், குட் பிஹேவியர். சரியா? ஆமா, அதுல நீங்க காட்டணும். சும்மா செயல்ல காட்டணும். எனக்கு என்னமோ இந்த கிரியையெல்லாம் நல்லா இல்லை, பளிச்சுன்னு போட்டார். ஷோ யோர் ஃபெய்த், ஷோ யோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரியா? ஷோ யோர் விஸ்டம் அண்ட் ப்ரூடன்ஸ் த்ரூ குட் பிஹேவியர். உண்மையா இல்லையா? எல்லாம் என்ன பாருங்க, இது உண்மையா இல்லையா? சரியா? நல்ல நடக்கை வேணும். இந்த யாக்கோபு யார்? இயேசுவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? ஆஃப் பிரதர். சரியா? ஆஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ். அப்ப இயேசுவோடைய ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால முடிங்க பார்க்கலாம். கட்டாயம் இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் அழகா சொல்றாரு. டப்புன்னு பேசுங்க ப்ளீஸ், கொஞ்சம் நல்லா பேசுங்க. சரியா? பேசாதவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன், பேசுறவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல். ரைட்? ஆமா. இயேசுவோட இருந்ததுனால பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அதனால யாக்கோபு 5 அதிகாரம் படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்கள் எல்லாம் யாக்கோபுல இருக்கும். Invariably you find the teachings of Jesus reflected in the writings of James. சரிங்களா? உங்களுக்கு நான் பொறுமையா தெளிவா கொண்டு போறேன், வேகமா முடிக்க விரும்பல. இன்னைக்கு பல கருத்துக்களை சொல்றார், முக்கியமான கருத்துக்கள். ஒரு 5 சொல்லிட்டான், எழுதிக்கிறீங்களா? ஒரு 5 கருத்துக்கள். 5 கருத்துக்கள்ல 5ஐயும் பார்க்க நேரம் இருக்காது. ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் பார்ப்போம், ஏன்னா நமக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். 5 கருத்துக்களை எழுதிக்கிங்க. இதுதான் கீ தீம்ஸ், மேஜரா இருக்கிற தீம். வார்த்தையை மாத்திரம் 5 வார்த்தையை சொல்லிடுறேன். சரியா? விளக்கங்களை நீங்க கேட்டுங்க, அதுக்குள்ள வசனங்கள்லாம் நிறைய இருக்கும், நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். சரியா? இது ஒரு டீச்சிங் மாதிரி கொண்டு போகாம பிரசங்கம் மாதிரியும் கொண்டு போகணும். அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பேசுறது இதை பத்தி பேசுவார். பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல உங்க விசுவாசம், 2வது வசனம் பலவிதமான சோதனைகள் போட்டிருக்கா, சோதனைகள். 3வது வசனத்துல விசுவாசத்தின் பரீட்சை. இந்த பரீட்சைனா எக்ஸாம் இல்ல, பரீட்சை சோதனைலாம் என்னது? உங்களுக்கு வருகிற, நம்ம தமிழ்ல சொல்லுங்க, பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இப்ப தெரியுதா, போராட்டங்கள், இவைகள் எல்லாம் பொறுமையா சகிக்கணும். விட்டு ஓடாதீங்க. இன்னைக்கு சபையில பாஸ்டர் சாரி எப்படி பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஆனா யாக்கோபும் இயேசுவும் என்ன சொல்றாங்கன்னா, பவுலும் சொல்றார், உபத்திரவத்துல பொறுமையாயிரு.
உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் ஜீசஸ் சொல்றாரு. சரியா? ரோமர்ல பவுல் எழுதுறாரு, உபத்திரவம் தான் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? பொறுமை, பரீட்சை, நம்பிக்கை, இதெல்லாம் உண்டு என்று அறிந்து உபத்திரவங்களிலும் ஆஹா ஆஹா நல்லா சொல்றீங்களா, சூப்பர், டப்பு டப்புன்னு பேசுங்க, நல்ல வசனம் தெரிஞ்சவங்க மேன்மை பாராட்டுகிறோம். we boast in our suffering because suffering produces patience. இந்த கருத்தை மறந்துடாதீங்க. முதல் கருத்து, உபத்திரவத்தை பொறுமையாய் சகிக்க வேண்டும். உபத்திரவங்கிற ஒரு வார்த்தை போட்டுங்க. அதுக்கப்புறம் அங்க நீங்க யாக்கோபுல படிச்சீங்க. சரியா? உபத்திரவத்துக்கு என்ன வார்த்தை போடுறாரு? பரீட்சை. சரியா? பரீட்சைன்னு போடுறாரு. இன்னொன்னு சோதனை அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாரு. சரியா? சோதனை, பரீட்சை, இதுதாங்க முதல் கருத்து. இப்ப சொல்லுங்க, யாக்கோபுடைய மரணம் மோசமான மரணம், இயேசுவுடைய மரணம் மோசமான மரணம், பலவிதமான தீர்க்கதரிசிகளுடைய மரணம் மோசமான மரணம், அப்போஸ்தலருடைய மரணம் உபத்திரவமான மரணம். இப்ப தெரியுதா? விசுவாசத்தின் முடிவை நன்றாய் கவனித்து மேடம், எபிரேயர்ல உங்களை நடத்தின போதிக்கிறவருடைய விசுவாசத்தின் முடிவை நன்றாய் கவனித்து அவர்களை பின்பற்றுங்கள். நல்லா சொல்லிட்டாங்க. இயேசுவுக்காக விசுவாசிச்சு தைரியமா உறுதியா பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்ந்தவங்க எல்லாமே உபத்திரவப்பட்டு தான் மரிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கமே இல்லக்கா, எங்க பார்த்தாலும் இதை பேசவே மாட்டாங்க. எடுத்தோனே யாக்கோபு அதை தான் எழுதுறாரு. சரியா? ரைட். ரெண்டாவது காரியம் பொறுமை வேணும். 5வது வசனத்துல என்ன பண்ணுங்க? கேட்க கடவன். 6வது வசனத்துல 3வது லைன், 5வது வசனத்துல 4வது லைன், கேட்க கடவன், தேவனிடத்தில் கேட்க கடவன். 6வது வசனம் விசுவாசித்து கேட்க கடவன். என்னது? கேட்கறதுக்கு பேர் என்ன? தேவனிடத்துல கேட்கறதுக்கு பேர் என்ன? 2வது எழுதிங்க, ஜெபம். ஃபர்ஸ்ட் உபத்திரவம், 2வது ஜெபம். ஒரு வார்த்தையா சொல்லிடுறோம். சரியா? ஜெபத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா யாக்கோபை அலச போறோம். 5 அதிகாரத்தையும் அலச போறோம். எங்கெங்கெல்லாம் ஜெபத்தை பத்தி எப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லி. சரிங்களா? ஏன்னா பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியும், நல்லா ஜெபிக்கிற மனுஷன். உண்மையை சொல்லுங்க, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்களா? ரைட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்னா என்ன பதில் சொல்லுவார்? பாப்போம், யார் சொல்றீங்க? ஆஹா ஆஹா. லைஃப்ல நானும் எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் பிரதர், கடவுளுடைய கிருபைம்பாங்க. இந்த ஒரு மனுஷன் தான் ஜெபத்தோடு இருக்கிறவங்க. அதனால கட்டாயம் அவர் அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படியே நடத்துவாரு. இதுதான் கிறிஸ்தவ விசுவாச வளர்ச்சிக்கு முக்கியம். வேறு இதான். சரியா? பழம் நல்லா கொடுக்கணும்னா வேறு கீழே ஊறணும். அதனாலதான் வேறு ஊன்றிங்கிறதுக்காக தான் இயேசு சொன்னாரு, மறைமுகமா யாருக்கும் தெரியாம ரகசியமா கதவை சாத்தி இல்ல பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அதான் சீக்ரெட். வேறு எப்பயுமே வெளியே வந்து அட்வர்டைஸ் பண்ணாது. ரூட்ஸ் நெவர் கம் அண்ட் அட்வர்டைஸ். மரத்தோட வேர் எங்கன்னா இருக்கும்? கீழே வேர் பெற்று மேலே கனி கொடுப்பாரு. கனியெல்லாம் வேறு இருந்தாதான் வரும். ஜெபம் அருமையான மனுஷன். ஸோ நல்லா ப்ராக்டிக்கலாகவும் செய்கிறாரு. இன்னொன்று, யாக்கோபுடைய ஒரு கருத்தை என்னதான்? ஜெபம். சரியா? ரைட். ஜெபத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இன்னும் 3 சொல்லிட்டு நேராக ஜெபத்தை எங்கெங்கே போட்டிருக்குன்னு சொல்லி என்ன கருத்துன்னு சொல்லி நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஐ எம் வெரி கான்ஷியஸ் ஆஃப் டைம். ரைட், ஓகே. இப்போ 3வது கருத்து, 3வது முக்கியமான கருத்து 2வது அதிகாரத்தில் இருக்குது. நான் சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்லுங்க. மோதிரம் போட்டிருக்கான், செம்மையா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், கோல்டு ரிங்கு. வெரி குட். ஆஹா, சொல்லிட்டீங்க, எழுதிங்க, அங்கே இருக்கு. பச்சை பாதம், பார்ஷியாலிட்டி, பார்க்க கூடாது. ஆங்கிலத்தில் இம்பார்ஷியல். பச்சை பாதம்னு போட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வார்த்தை போட்டுங்க. ஓகே. முதல்ல என்ன சொன்ன? உபத்திரவம். 2வது என்ன சொன்ன? சூப்பர், எழுதுனால ஞாபகம் வச்சிருக்கடா மைண்ட்ல. 3வது பட்சபாதம். ஏங்க தயவு செய்து சொல்றேன், இந்த ஏழை பணக்காரன்னு சபையில பார்த்து பேசுறது பழகிறது ப்ளீஸ். கருப்பு வெள்ளை, படிச்சவன் படிக்காதவன், இங்கிலீஷ் தெரிஞ்சவன் இங்கிலீஷ் தெரியாதவன், கிராமத்தான் பட்டணத்தான், கவர்மெண்ட் வேலை செய்யறவன்
லோக்கல் வேலை செய்கிறவன். ஆண்டவர் எல்லாரையும் சமமாக தானே பார்க்குறாரு. சூப்பர்ண்ணா. அவர் நல்லோருக்கும் மழையை போய் பண்ணுறாரு, தீயோருக்கும் மழையை போய் பண்ணுறாரு. அப்படின்னா நல்லவங்களுக்கு சர்ச்சில் மாத்திரம் பெய்ய வேண்டியது தானே, அதே வெளியே பெய்யுது. ஆண்டவருடைய அருமையான இதயங்க. சூப்பர்ண்ணா, நல்லா சொன்னீங்க. குட். மூணாவது பட்சபாதம். ஒரு கருத்தையும் பார்த்தோன்னா டைம் ஆயிரும், நான் ஹைலைட் மாத்திரம் பண்ணிடுறேன். 4வது எழுதுங்க. பட்சபாதம்லாம் பார்க்கக்கூடாது, சரியா? ரைட். கட்டாயம் யாக்கோபுக்கே சொந்தமானது என்ன வார்த்தை பாப்பேன், யார் சொல்றீங்க? 3வது அதிகாரத்தில் இருக்கு, ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசம். அதுக்கப்புறம் அது கிரியை உள்ள விசுவாசம், அதெல்லாம் நீங்க போட்டுங்க. ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசம். சரியா? விசுவாசம். நிறைய பேர் யாக்கோப சொல்றாங்க, அவர் விசுவாசத்தை பத்தி பேசல. மார்ட்டின் லூதர்லாம் இந்த புக்கை சொல்றாரு அந்த காலத்துல. இவர் என்ன கிரியைங்கிறாரு? ஏன்னா ஒரு இடத்துல எழுதுறாரு, எப்ப நீங்க ரட்சிக்கப்பட முடியும், எப்ப நீதிமகன் ஆணாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதும்போது, விசுவாசம் மாத்திரம் பத்தாது. 24 படிங்க, 2:24 படிங்க. 2:24. ஆதலால் அப்படியே நிப்பாட்டுங்க. இததான் மார்ட்டின் லூதர் பாஸ்டர் படிச்சுட்டு, சோலா ஃபைடான்னு நான் சொல்றேன், விசுவாசம் மாத்திரம்னு சொல்றேன். ஆனா யாக்கோபு சொல்றாரு விசுவாசம் மாத்திரமல்ல, எதையோ சேர்க்கிறாரா அப்படின்னு. மார்ட்டின் லூதர் இந்த புக் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஃபெய்த்துக்கு விரோதம் இல்ல, ஃபெய்த்தை கொஞ்சம் நல்லிஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் ஹிஸ்டாரிக்கல் அந்த காலத்தில் எழுதும்போது எழுதுறாரு. ஆனா நீங்க 5 நிருபங்களை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் விசுவாசத்தை தள்ளல, அதோட கூட என்ன வேணும்? கிரியையினாலேயும். ஆஹா, ஏங்க அண்ணன், நம்ம எபேசியர் பவுலோட நிருபங்கள்லாம் படிச்சுட்டு என்ன சொல்லுவோம்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அத யாக்கோபுட்ட சொன்னா யாக்கோபு சொல்லுவாரு, விசுவாசத்தினாலே செயல்படும் கிரியையினாலே ஒருவன் ரட்சிக்கப்படுவான், பிழைப்பான். யூ காட் த பாயிண்ட். ஆனா இதை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன கேள்விப்பட்டோம்? இயேசு சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தினார்னு சொல்லுங்க, நம்புனா ரட்சிக்கப்படுவேன், பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா யாக்கோபு சொல்றாரு, ஓகேங்கிறாரு. ஆனா மாமா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பிசாச சொல்றாரு. பேய்களும் பிசாசும் விசுவாசிக்கிறது. ஐயோ, விசுவாசித்து நடுங்குது, பயப்படுது. தன்னுடைய தீசிஸுக்கு சப்ஸ்டான்ஷியேட் கொடுக்கிறாரு. தான் சொல்ற காரியத்துக்கு உறுதியா. அப்ப பிசாசு விசுவாசிக்குத, பிசாசு எதுல காட்டல? வெரி குட், வெரி குட். பிசாசு கிரியையில காட்டல. விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஆனா கிரியையில காட்டல. பிசாசை கொண்டு வர்றாரு. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. சரியா? அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல விசுவாசம் எழுதிங்க, பிராக்கெட்ல வேணா செயல், கிரியை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஓகேவா? எத்தனை சொன்ன? 4 சொல்லிட்டேனா? சூப்பர் சூப்பர் சூப்பர். 3வது அதிகாரம். இதை சொன்னோன்னு சொல்லிடுவீங்க. ஏன் சொல்லாதவங்கலாம், பதில் சொல்லாதவங்க, பதில் சொன்னவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பதில் சொல்லாதவங்களுக்கு 3 சாக்லேட் தரேன். முக்கியமா நான் க்ளூ கொடுக்குறேன், சொல்லிருக்கேன். 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆரம்பிக்கிறாரு. அம்மா 12 வசனம் வரைக்கும், 1லேருந்து 12 வரைக்கும் எதைதான்? டங் மேனேஜ்மெண்ட். டங் மேனேஜ்மெண்ட். ஒரே ஒரு வார்த்தை தமிழ்ல, நாவடக்கம். நாவடக்கம். சரியா? 5வது சொல்லிட்டேனா? நாவடக்கம். ஏன் 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 நாவடக்கணும்? இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நாவடக்கணும்? தேவையில்லாத பேச்சிலையும் புரணி பேசுறதுலையும் பிரச்சனைகள் அதிகமா உறவுகள் குலைக்கப்பட்டு பிசாசு அதை பயன்படுத்தி உறவுகளை பிரிச்சு, ஐக்கியத்தை பிரிச்சு, குடும்பத்தை பிரிச்சு, நிறைய குடும்ப பிரச்சனைகள் வர்றது காரணம் என்ன? வாயி 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 வாயி. என்ன நாவு? அங்க பாருங்க, வாயை பழக்கிறாங்க. வாய். பிள்ளைங்களுக்கெல்லாம், கல்யாணம் பண்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும், நீங்களும் கத்துது. நான் சொன்னேன், ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போனாரு, கதையை சொல்லிட்டு போனேன். கேட்டா இல்லம்ப, ஒரு அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எங்க வீட்டில் ஒரே காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிரச்சனை, சண்டை. டாக்டர் ஏதாவது இதை
தீக்கிறதுக்கு மருந்து இருக்கா? அம்மா மருந்து மாத்திரலாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த டம்ளர்ல தண்ணியை குடி, பாதி குடிச்ச உடனே நிப்பாட்டு. குடிச்சிட்டாங்க. பாதி தண்ணிய முழுங்காத, வாயில வச்சுக்க போ, நாளைக்கு காலையில வந்து பாரு போ அப்படின்னு அந்த அம்மாவை அனுப்பிட்டாராம். அந்த அம்மா முழுங்க கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அந்த அம்மா அப்படியே வச்சிடும். அடுத்த நாள் காலையில வந்து இப்ப முழுங்கிட்டு சொன்னிச்சோம், எங்க வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு, சண்டையா இல்ல டாக்டர், இதான் மருந்து போ. சாரி, கோச்சிக்க கூடாது, முடிஞ்சவொன்னு டீ கொடுத்துருங்க சரியா? ஆமா, நான் அப்படி பேசணும்னு கோச்சிக்க. அதான் லேடிஸ் ஏன் ஜென்ஸை சொல்லக்கூடாது. சரி, ஓகே, குட், ரைட். ஸோ முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம் சரியா? ரைட், ஓகே, குட், ரைட். போதுங்க, 5 போதுங்க சரியா? ரைட், ஓகே, குட். பணக்காரங்களை பத்தி பேசுறாரு, பட் வேண்டாம், அது ரொம்ப ஸ்லைட்டா அங்கங்க பேசுறாரு. ஓகே, 5 வார்த்தையை மாத்த, ஒரே ஒரு வார்த்தையா இருக்கணும். எங்க 5 வார்த்தையை சொல்லுங்க. சோதனை, ஜெபம், பட்சபாதம், விசுவாசம், நாவடக்கம். சூப்பருங்க, சூப்பருங்க. இருதயத்துல விரல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? இருதயத்துல கையை வைங்க, அப்படியே அந்த 5ஐயும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கு, எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, நான் வேலை செய்யற இடத்துல துன்பம் இருக்கு, என் சரீரத்துல கூட பாடுகள் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவரே நீங்க அனுமதிக்கிறீங்க, இதை பொறுமையா சகிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவீங்களா? பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய கிருபை வேணும், தாங்குகிற கிருபை கொடுங்க சுவாமி, சஸ்டைனிங் கிரேஸை கொடுங்க சுவாமி, சப்போர்ட்டிங் கிரேஸை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே, நாங்க பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது ஆண்டவரே. ஏன் உறவுல கூட மற்றவங்கள்ட்ட பழகும் போது எல்லாத்துட்டையும் ஒன்னா பழக உதவி செய்யுங்க, ஞானமா நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜபத்துக்காக ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அதே மாதிரி சபை ஜெபத்தெல்லாம் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆன்லைன்லயோ நேராவோ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக கிருபை பொரிந்தின வார்த்தையாய் காணப்பட, யாரை பத்தியும் குறை சொல்லியோ, அவங்கள பத்தி ஆண்டவரே புரணி பேசியோ, யாரோட மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசாம இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த பார்த்த 5 காரியங்களையும் உங்களுடைய கருத்துல தருகிறோம். விசுவாசிக்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் எங்கள் விசுவாசத்தை செயல்ல காட்ட உதவி செய்யுங்க. எங்க கேரக்டரெல்லாம் பார்க்குறாங்க ஆண்டவரே. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா நான் ஆராய்ந்து பார்த்து நல்ல குணசாலிகளா மாறினாங்க ஆண்டவரே. இந்த 5 குணங்களும் எங்கள் வாழ்க்கையில காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஜெபத்தை நோக்கி நாங்கள் எங்கள் சிந்தனைகளை திருப்புகிறோம். இருக்கிற அந்த 10 நிமிடங்களிலே ஜெபத்தை குறித்ததான காரியத்தை எங்களுக்கு வலியுறுத்தி எங்களை அனுப்பிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரைட், ஜெபத்தை பத்தி 1ஆம் அதிகாரத்திலே பேசுறாரு. எப்படி ஜெபம் பண்ணணும்? 5வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, வாசிங்க. உங்களில் ஒருவன், அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதுல குறையா இருக்கிறோம்? இருந்தால் இஃப்லாம் கிடையாது, அவர் இஃப் போட்டு பேசுறாரு. ஆனா எல்லாருக்கும் என்ன குறை இருக்கு? ஞானத்துல குறை இருக்கு. இப்ப சொல்லுங்க, அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? நாலேஜ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேணாம். ஏன்? புறஜாதி தான் ஞானம் அறிவு வச்சிருக்கான். புறஜாதி எவ்வளவு பேர் அறிவு வச்சு 100க்கு 100 எடுக்கிறான், நீட்லாம் செமையா எடுக்கிறான். அவன் ஜீசஸா வச்சிருக்கான். அறிவை நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாமா, வளர்த்துக்கலாமா. ஆனா ஞானம் கொடுக்கிறது தேவன். அல்லேலூயா. எப்ப கொடுப்பாரு? தெளிவா சொல்லிட்டாங்க, கேட்டாதான் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய பிள்ளை, அவருக்கு என்ன பத்தி தெரியும், அவரே கொடுப்பாரு. அப்பெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டார். ஆமா, நான் வேகமா போறேன். 5வது வசனத்துல அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஞானத்தில் குறை. அண்டர்லைன் பண்ணீங்களா? தேவனிடத்தில் கேட்க கடவன். போதும், அந்த 2 மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க, போதும், இனஃப். இப்ப சொல்லுங்க, தேவனிடத்துல கேட்கணும்னா கொடுக்கிறவர் யாரு? தேவன். அப்ப கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு 2 குணம் போட்டிருக்கு. 1, வெரி குட். இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? நான் ஜெபம் பண்ற தேவன், நான் கேட்கிற தேவன் எனக்கு எப்படி கொடுப்பாரு? சம்பூர்ணம். என்னது வேற வார்த்தை? வேண்டியதற்கு மேலாக. பூரணம்னா ஃபுல்லுமா,
சம்பூரணம்னா ஓவர்ஃபுல்மா, ஓவர்ஃப்ளோ, அபண்டன்ட். புரியுதுங்களா? பூரணம்னா என்னது? ஃபுல்லு. சம்பூரணம்னா ஃபுல்லா, ஓவருக்கும் மேல, அபண்டன்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப நம்ம தேவன் யாரு? கொடுக்கிறவர் இல்ல, ஆண்டவர் கொடுக்க மாட்டாராம். தம்பி சத்தமா சொல்றான், அள்ளி கொடுப்பார். வெரி குட். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். இந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா, கமான், என் ஜெபம் கட்டாயம் கேட்கப்படும். இன்னொன்னு, எனக்கும் என்ன வரும்? நம்பிக்கை வரும். அப்ப அவர் prayer should be based on the very character of God. அண்ணா கோச்சிக்காதண்ணா, இன்னைக்கு ஜெபம்னா வாய்ஸை ஏத்துறது இறக்கிறது, சும்மா 4 வார்த்தையை திருப்பி ரிப்பீட் அடிக்கிறது, அதெல்லாம் யாக்கோபு பேசவே இல்லை. யாக்கோபு எதை பேசுறாருன்னா, அக்கா ஜெபத்துல நம்ம கான்சென்ட்ரேஷன் எதுல தெரியுமா இருக்கணும்? ஃபெய்த். வார்த்தையில வேணா உங்க ஸ்டைல ஜெபம் பண்ணுங்க, ஆனா என் ஃபெய்த் should be based on the very concrete character of God. நான் ஜெபம் பண்றவரு, எனக்கு ஞானத்தை தரவர் யாரு? அள்ளி கொடுக்கிறவருப்பா. அப்ப கட்டாயம் எனக்கு கொடுப்பாரு. இதுதான் விசுவாசம். கண்ணை மூடிக்கிட்டு நான் எப்படியாவது கேட்டா கிடைக்கும் இல்லைங்க. விசுவாசம்ங்கிறது faith is basing the very attributes and character of God. 2 கடவுளுடைய குணத்தை சொல்றாரு. ஒன்னு சம்பூரணமா கொடுக்கிறாராம், 2வது என்ன அர்த்தம்? வேற. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கடிந்து கொள்ளாதவர்னா இது ஃபேமிலியில நடக்கும், பிள்ளைங்கள்ட்ட நடக்கும். கடிந்துக்கிறதுனா திட்டுறது, திட்டுறது. வீட்டுல இது சாதாரணமா நடக்கிறது. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? திட்ட மாட்டாரு, திட்ட மாட்டாரு. என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் என்னை வந்து அவர் தான் பிடிக்கும். அவருக்கு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இந்த விதவை என்ன இரவும் பகலும் அலற்றா. ஐயோ, அப்படி பண்றவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம நியாயாதிபதி நீதி உள்ள நியாயாதிபதி. ஆக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காளா, குடுறா, அள்ளி குடுறா. திட்டாதரா. உங்க பிள்ளைய 1 தடவை 2 தடவை 3 தடவை கேட்டா அமைதியா இருப்பீங்க. ஞன்னு ஒரு கேட்டா என்ன பண்ணுவீங்க? பொலிச்சு மூட்டை வாய சும்மா நை நை நை. ஆனா நான் இப்ப தெரியுதா மனுஷனுக்கும் ஆண்டவருக்கு வித்தியாசம்? ஜெபம் பண்ணும் போது டெஃபினட்டா சொல்ற மனுஷன் விஷயத்துல படி. ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, மனம் மாற மனுஷன் கிடையாது. God is always God. இதான் தியாலஜி. இதான் பைபிள் காலேஜில் சொல்லித்தரோம், இதுதான் வேதமும் சொல்லித்தருது. சரியா? ஸோ அப்போ ஜெபத்தை பற்றி ஒரு கருத்து கற்றுக்கிட்டோம். கட்டாயம் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா 5வது வசனத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன், 6வது வசனத்தில் விசுவாசத்தோட கேட்க கடவன். நடலைன் பண்ணுங்க. தேவனிடத்தில் கேட்க கடவன், 6வது வசனத்தில் விசுவாசத்தோட கேட்க கடவன். போதும். நெகட்டிவா நிறைய பேசுறாரு. ஏங்க யாக்கோபு கிட்ட கிட்டத்தட்ட நானும் படிச்சு பார்த்துறேங்க, அப்புறமேல் படிச்சு பாருங்க, நிறைய நெகட்டிவ் தான். சந்தேகப்படாமல், அநேகர் போதகர்களாக இருப்பதாக, நிறைய நெகட்டிவ். சரியா? நிறைய நெகட்டிவ் சொல்லிட்டு பாசிட்டிவ் சொல்லுவார். சரி, நம்ம அதை பார்க்க வேண்டாம். நான் சொல்றது மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனிடத்தில் கேட்க கடவன். எப்படி கேட்க? விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்படி விசுவாசத்துக்கு கேட்க கடவன். ஆப்போசிட். அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கிறாரு. என்னது? கடல், கடல், கடல். அதே மாதிரி இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யாக்கோபுல படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓமையை வச்சு பேசுறாரு. காத்துங்கிறாரு, கடலுங்கிறாரு, அலைங்கிறாரு, நெருப்புங்கிறாரு. சரியா? நீரூற்றுன்னு சொல்லுவாரு, சுக்கான்னு சொல்லுவாரு. நிறைய இமேஜரிஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அள்ளி பயங்கரமா பயன்படுத்துவார். நல்ல ரைட்டர் இவர் யாக்கோபு. சரியா? ரைட், ஓகே. ஸோ நம்ம ஜெபம் அப்படி இருக்கணும். அடுத்தது ஜெபத்தை பத்தி நம்ம பார்த்து முடிக்க போறோம். எங்க இடையில எங்க இருக்குது ஜெபம்? ஆரம்பமும் ஜெபம், முடிங்க. வெரி குட். யாக்கோபு பிகினிங்கும் ஜெபம் தான், முடியும் ஜெபம் தான். அவ்வளவுதான். அப்ப நம்ம பிரசங்க ஆரம்பமும் ஜெபம் தான், முடிவும் ஜெபம் தான். முடிவை பார்த்து முடிச்சிடலாமா? இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். இங்கதான் திருப்பியும் ஜெபத்துக்கு வராரு. இங்க ஜெபம் பண்ணும் போது 2 வகையான ஜெபத்தை சொல்றாரு. ஒன்னு 13வது வசனத்துல துன்பப்பட்டால் ஜெபம் என்ன கடவுள். அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஜெபத்துக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். சரியா? 2வது அப்ப என்ன இருக்கு? எப்ப இஃப் போட்டாலும் என்ன அர்த்தம்னா அது இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் என்ன இருக்கு? துன்பம் இருக்கு. புரியுதா? அப்ப துன்பத்துல என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஜெபம் பண்ணுங்க. நம்ம துன்பப்பட்டா என்ன பண்ணுவோம்? ஒன்னு அழுவோம்,
இல்லைன்னா ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது சொல்லுவோம். இல்லைன்னா வேற வழி இல்லை, என் தலையெழுத்து இதான், நான் இப்படியே கிடக்கேன் அப்படின்னு நொந்துக்கிட்டு அப்படியே உக்காந்துருப்போம். அருமையான ஒரு ரெமெடி கொடுக்குறாரு. துன்பம் ஒன்றை டாமினேட் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணிடு, ஜோமன். சரியா? ஜோமன் ஒன்று. இன்னொன்று பண்ணு. உனக்கு துன்பமா, அந்த துன்பம் ஒருவேளை சரீரத்துல இருந்து வருதா? ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது அந்த துன்பம் எப்படி இருக்கு? பண துன்பம் கிடையாதுண்ணே, சரீரத்துல ஏதோ வியாதின. அந்த வியாதி அந்த நபரை துன்பப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. பவுல கஷ்டப்படுத்துச்சுல, கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பாவம் மனுஷன், அது ஒரு துன்பம், கஷ்டம். சரியா? ஸோ அப்படி உங்களுக்கு துன்பம் இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணுங்க, நீங்க தனியாவும் ஜெபம் பண்ணுங்க. வேற யாராவது சொல்லுங்க, அமைதியா இருங்க. வெரி குட். இந்த 2 பேரும் சொல்றீங்க. சபையா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தனி மரம் இல்லை, நம்ம யாரு? தோப்பு, நம்ம ஸ்டைல். ஆமா, தனி மரம் இல்லை, எனக்கு பின்னாடி. ஆமா, இப்ப சொல்லுங்க, நீங்க தனி ஆள் இல்ல, உங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா? சத்தமா சொல்லுங்க. சபர் இவர் இருக்காரு, இவருக்கு பின்னாடி ஆளே கர்த்தர் இருக்காரா? ஆமா ஆமா, அவருக்கு பின்னாடி கூட்டமே இருக்கு. இவர் தனி ஆள் இல்ல, இவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்கு. போன போடுவாரு. நல்ல ஒரு இது. நல்ல கவனிங்க, நம்ம தனியா இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஜெபத்துல தாங்கிறதுக்கு ஒரு சபை இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க. அதனாலதான் ஜூம்ல பிரேயர் வைக்கிறோம், இதே மாதிரி பிரேயர்லாம் வைக்கிறோம். சரியா? ஜெப குறிப்பை சொல்லுங்க. இது முடிஞ்சோன்னா பாரத்தை பகிர்ந்துக்கிறீங்க, விண்ணப்பத்தை சொல்றீங்க, நல்லது. அப்ப பர்சனல் பிரேயர் முக்கியம், கார்பரேட் பிரேயர் முக்கியம், சர்ச் பிரேயர் முக்கியம். சரியா? ஜெபத்துல பார்க்கறது. இதை 1ஆம் அதிகாரத்துல பேசல. 1ஆம் அதிகாரத்துல ஜெபத்தோட ஆஸ்பெக்டே வேற. விசுவாசிக்கணும், தேவனுடைய குணத்தை நம்பணும், அவர் எப்படி கொடுப்பாருன்னு சொன்னார். சரியா? இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்க ஜெபத்தை நீங்க என்ன பண்ணுங்க, துன்பப்பட்டா தனியா ஜெபம் பண்ணுங்க, சபையா ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சரீர பிரச்சனைனா என்ன பூசி ஜெபம் பண்ணுங்க. யாரை கூப்பிடுங்க? மூப்பர்களை கூப்பிடுங்க. ஏன்னா மூப்பர்கள்னா கொஞ்சம் சபையில வளர்ந்தவங்க, மெச்சூர்ட் பீப்புள். சரியா? மெச்சூர்டா இருக்கிறவங்க கூப்பிடுங்க, என்ன பூசி. இன்னைக்கும் பண்ணலாம். சரியா? தாராளமா செய்யலாம். அதெல்லாம் அந்த காலம் கலாச்சாரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பூசி ஜெபம் பண்றது நல்லது. சரியா? நீங்களும் விசுவாசி ஜெபம் பண்ணலாம். இன்னொன்னு, மற்றவங்களை கூப்பிட்டு அப்படி ஜெபம் பண்ணலாம். அப்படி உள்ள ஜெபம் என்ன பண்ணும்? வாசிங்க 15. விசுவாசம் உள்ள, அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள. அது யாரு விசுவாசம்? எல்லாருடைய விசுவாசம். ஆமா, உங்க தனி விசுவாசம் மாத்திரம் இல்ல, மோர் ஃபெய்த். அப்படிப்பட்ட விசுவாசம் என்ன பண்ணும்? பிணியாளிகளை, பிணியாளினா சமஸ்கிருத வார்த்தை. சரியா? ஆமா, சிக்கா இருக்கிறவங்கள அது என்ன பண்ணும்? என்ன பூசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணா அது உங்களை ரட்சிக்கும்னா அந்த இடத்துல குணமாக்கும்னு அர்த்தம். நீங்க சால்வேஷன் கிடையாது. ரட்சிப்புனா அவர்களை குணமாக்கும். குணமாக்குறதுக்கு இன்னொரு வார்த்தை ரட்சிப்பு, அவங்கள குணமாக்கும். சரியா? ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அந்த டிசீஸ் எங்க கொண்டு போயிடுச்சு? டெத் பெட்டு கொண்டு போயிடுச்சுப்பா. அப்ப டெத் பெட்ல இருக்கிறவங்களே என்ன பண்ணலாம்? ஆமா, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களையும் யாரு? சபை. நல்ல கவனிங்க, சபை. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் விசிட் வேணும். ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் பண்றீங்கன்னா மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். சரியா? கட்டாயம் வேணும். ஆண்டவர் எழுப்புவார். ஒருவேளை அவன் பாவத்தினால அந்த வியாதி வந்துருந்துச்சுன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆஹா, ஏன் நீங்க ஜெபம் மாத்திரம் பண்ணல? பாப்பா யார் என்ன பண்றீங்கன்னு பாப்பா. அவனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? பிசிக்கல் ஹீலிங் மாத்திரம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்காக சுவிசேஷம் சொல்லிருக்கீங்க. அத யாக்கோபிக்கு சொல்லல, மறைமுகமா சொல்றாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இமீடியட் நீட், அர்ஜென்ட் நீடு. இமீடியட் நீடு அவனுக்கு சரீர சுகம். அர்ஜென்ட் நீடு காஸ்பல், சுவிசேஷம். there are 2 needs. இமீடியட் நீடுனா உடனடி தேவை. அதை சந்திச்சிட்டீங்கன்னா அவன் எதுக்கு ரெடி ஆயிடுவான்? அர்ஜென்ட் நீடுக்கு ஓப்பனா கேட்பான். ஆண்டவர் மாரே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டானே. நடந்துச்சு அங்க இமீடியட் நீடு. அடிச்சு கதவு சிரசெல்லாம் திறந்துச்சே. அடுத்த நீடு கேட்கலானா? இமீடியட்டா பசிக்குதுண்ணே, என்ன சாப்பாடு கொடுத்து பக்கத்தில் உட்காருங்கண்ணே, போயிடாதீங்கண்ணே, சாப்பிட்டு முடிச்ச நம்ம கேட்பான். அவனுடைய இமீடியட் நீடை கண்டுபிடிச்சிட்டீங்க. அவனுடைய அர்ஜென்ட் நீடை உங்களுக்கு தெரியும். ஜீசஸ் பத்தி சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, கொடுத்துட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். வண்டியில யாராவது பிக்கப் பண்ணிட்டு போறீங்களா? லிஃப்ட் கேட்குறாங்களா? கொடுங்க. போற டைம்லயே ஜீசஸ். பெரிய சுவிசேஷம் வேணாம். எங்க படிக்கிற தம்பி, என்ன படிக்கிற, என்ன பண்றீங்க, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கை மாறும். போதுங்க, நான் நம்புனேன்,
என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். எவ்வளோ நேரம் அவன் சொல்ல முடிஞ்சிருச்சு சார். எலியாவை பார்த்து முடிக்கலாமா? எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அறிமுகம் பார்த்தீங்கன்னா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நல்ல கவனிங்க, காட் இஸ் காட், மேன் இஸ் மேன். எலியாவுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி எலியான்னு போடல, இன்னைக்கு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க தெரியுமா? நம்பாதீங்கன்னா அதெல்லாம் சும்மா. என்ன கேட்டீங்கன்னா ஐம் சாரி, பாடுள்ள மனுஷன், எ மேன் எலைஜா. ஊக்கமா ஜெபம் பண்ணான், மழைய பெய்ய வச்சான், மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணான், மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தனக்காக கேட்கல. நல்ல கவனிங்க, செல்ஃபிஷ் பிரேயர் இல்லை. நம்ம உண்மையை சொல்லுங்கண்ணா, போகும்போது மழை பெய்யுது, என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே நான் போறப்ப மழையே பெய்யக்கூடாது ஆண்டவரே. அது செல்ஃபிஷ் பிரேயர். ஏங்க மழை பெய்ஞ்சாதானா மதுரைக்கு நல்லது இருக்கிற வெயிலுக்கு. இது செல்ஃபிஷ் பிரேயர் இல்லை, இட்ஸ் அ காமன் பிரேயர். ட்ரையா இருக்கு லேண்டு, ட்ரையா லேண்ட் இருக்குங்க பூமி, அது விளைச்சல் கொடுக்கணுங்க, எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்க, ஜெபம் பண்றாருங்க. காமனா பெய்ய வைக்கிறார். வேண்டாம், ரொம்ப மழை பெஞ்சா வெள்ளம் வந்து இது பண்ணிடுவாங்க, நிறுத்துங்க ஆண்டவர், என்னன்னு நிறுத்துறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு ஆண்டவரை நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தார். யாக்கோபு புத்தகத்தை பற்றி 5 முக்கியமான கருத்துக்களை பார்த்தோம். அதில் கடைசியாக ஜெபத்தை பற்றி பார்த்தோம், ஜெபத்துடைய பல கோணங்களை பற்றி பார்த்தோம். அதனால் ஜெபத்துக்கு எப்பயுமே நல்ல கவனிங்க, பதில் உண்டு. ஜெபிக்க ஜெபிக்க பலன் உண்டு, ஜெபிக்க ஜெபிக்க பதில் உண்டு. பாஸ்டர் கையில் கொடுக்க போகிறேன். பாஸ்டர் கடைசியாக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவார். நான் ஜெபம் பண்ண போகிறதில்ல, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஜெபத்தை பற்றி கேட்ட இந்த காரியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நான் ஸ்பிரிச்சுவலாக மாத்திரம் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை கிரியையில் காமிச்சு ஞானமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஜெபம். ஜபமே ஜீவ ஜபம் ஜய ஜீவியதே கோயதுவே சட ஜபமே ஜீவ ஜபம் ஜய ஜீவியதே ஜெபிப்போம். பரிசுத்த இறக்கடரை இந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே யாக்கோபு புத்தகத்திலிருந்து ஆண்டவரே 5 விதமான சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாக்கோபு புத்தகத்தில் ஆண்டவரே உபத்திரவம், ஆண்டவரே ஜெபம், ஆண்டவரே பட்சவாதம் இல்லாமல் இருத்தல், சபையிலே விசுவாசம், நாவடக்கம், ஆண்டவரே இந்த 5 காரியங்களை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நீங்க கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஜெபத்தை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அறிவை நாங்கள் எந்த விதத்திலாம் பிரித்து கொள்ளலாம், ஆனால் ஞானம் ஆண்டவரே, ஞானத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளாய் இருந்து ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவரே நீர் கடிந்து கொள்ளாத தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று நாள் அறிந்து கொண்டோம். நாங்கள் அப்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீர் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர், கடிந்து கொள்ளாத தேவன், பூர்ணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று உம்முடைய குணாதிசயங்களை அறிந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தை குறித்து ஆண்டவரே துன்பப்படும் பொழுது ஆண்டவரே ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துன்பத்தின் பாதையில் செல்லும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அதை இன்னும் நாங்கள் துன்பப்படுவதற்கு ஆண்டவரே வேறு எந்த மாற்று வழியும் தேடாதபடிக்கு எங்களை துன்பப்படுற காரியங்களே நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவரே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் அல்லாது ஆண்டவரே மற்ற விசுவாசிகளோ இல்ல ஆண்டவரே புறஜாதிகளோ அவர்கள் வேதனையில ஆண்டவரே சரீர வியாதியில இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்காக ஆண்டவரே எண்ணெய் பூசி ஜெபிக்கவும், அது மாத்திரமல்ல அந்த வியாதியின் மேலையில சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே அதன் மூலமாக அவருடைய ஆத்மா மீட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யாக்கோபு புஸ்தகத்தினுடைய
ஆண்டவரே இவ்வளவு ஆழமான மறைபொருள் இந்த குறைந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கற்று தேரும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே செய்தி கொடுத்ததான ஆண்டவரே எங்கள் போதகர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தர் அவரை எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரங்கள்ல ஆண்டவரே எங்கள் சபையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்துக்கு எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு புஸ்தகத்துல சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரே மனவாட்டி சபையாக எங்கள் சபை அப்படி சபையாக தகுதியுள்ள சபையாய் காணப்பட கர்த்தர் எங்களை இப்படியே நீங்க வசனத்தின் மூலமா எங்களை ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாடல் வேளைக்குள்ளாக, ஆராதனை வேளைக்குள்ளாக, செய்தி வேளைக்குள்ளாக வழிநடத்தி சென்று தொடர்ந்து உடைய பிள்ளைகள் உம்மோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்பட தேவன்தாமே உம்முடைய பரலோக விசேஷித்த கிருபைக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட தேவன்தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறடிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் நீர்தாமே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை அறிந்து கொண்ட தேவ ஜனங்களே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அப்படியே நீங்களும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து பிரத்யேகமான ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அவரிடத்திலிருந்தே நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்களாக இன்னும் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே எழுத்தின்படியான சரீர சுகத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விடுதலையும் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கையும் அநேகருடைய வாழ்க்கையிலே கொண்டு செல்கிறவர்களாக
நீங்களும் அந்த அனுபவத்தை ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பெற்றவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற மேன்மையோடு ஜீவிக்க தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன்.